தினமும் நைட் இந்த சின்ன பையனுடைய அம்மா அவனை ஒரு சீக்ரெட் ரூம்குள்ள போட்டு அடைச்சி அவனுடைய 2 கைகள்லயும் இரும்பு சங்கிலிகளை மாட்டி விட்டுருவாங்க. மறுநாள் காலையில அவங்க அம்மா வந்து பார்க்கும்போது அவன் ஆல்ரெடி அந்த செயின் எல்லாம் கடிச்சு போட்டுட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம அவனுடைய உடம்பு முழுக்க ஃபுல்லா முடி வளர்ந்து போயிருக்கும். அவனுடைய பல்லு கூட பயங்கர ஷார்ப்பா மாறி போயிருக்கும். அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவனுடைய கையில இருக்கிற நகங்கள் எல்லாம் வெட்டி அவனுடைய உடம்புல இருக்கிற மொத்த முடிகளையும் ஷேவ் பண்ணி அவனை திரும்பவும் பழையபடி மாத்துவாங்க. அவங்க அம்மா அவனுக்கு சாப்பிட நான்வெஜ்ஜே கொடுக்க மாட்டாங்க, வெறும் வெஜ் மட்டும் தான் கொடுப்பாங்க. அவனுடைய பர்த்டே அன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு பன்னு மட்டும் தான் கொடுக்குறாங்க. இவனை பார்த்த பக்கத்து வீட்டு லேடி அவன் மேல ரொம்பவே கவலைப்பட்டு அவனை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவனுக்கு மீட் சமைச்சு கொடுத்துறாங்க. அவனும் அதை சாப்பிட்டுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அம்மா அவனை வந்து பாக்குறாங்க. பார்த்தா அவன் அவங்க அம்மாவை முறைக்கிறான். முறைச்சிட்டு நீங்க ஏன் இவ்வளவு நாள் நான்வெஜ் இவ்வளவு டேஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு என்கிட்ட மறைச்சிங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட பயங்கரமா சண்டை போடுறான். அவங்க வேற வழி இல்லாம அவனை அப்படியே தூக்கிட்டு போய் திரும்பவும் அந்த சீக்ரெட் ரூம்குள்ளேயே அடைச்சிடுறாங்க. அப்படி அடைக்கும் போது அவங்க கையில வேற பயங்கரமான காயம் ஏற்பட்டுருது. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில விடிஞ்ச உடனே அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட நான் நேத்து பண்ணதுக்கு சாரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் அவனுக்கு புதுசா ஹேண்ட் கஃப்லாம் ரெடி பண்ணி அந்த ரூம்ல இருந்த செயின் எல்லாம் ஃபுல்லா மாத்துறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த பையன் அவனுடைய ஃப்ரெண்டோட நைட் டைம்ல ஒரு மாலுக்கு போறான். போய் கொஞ்ச நேரம் கழிச்சு மேல நிமிந்து பார்த்தா அந்த இடத்துல அப்படியே முழு நிலவு தெரிய ஆரம்பிக்குது. அது தெரிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே அவனுடைய உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சு அவனுக்கு முடியெல்லாம் முளைச்சு அவன் ஒரு ஓனாயாவே மாறிடுறான். அவனை பார்த்துட்டு அவனுடைய ஃப்ரெண்டு பயந்து அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடுறான். ஆனா இவன் பின்னாலேயே துரத்திக்கிட்டு போய் அப்படியே எகிரி அவனுடைய ஃப்ரெண்டை சாகடிக்கவே செஞ்சிடறான். அதுக்கப்புறம் இந்த பையன் வீட்டுக்கு வந்த பிறகு அவனுடைய வாய் முழுக்க ரத்தமா இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மா வெளியில என்ன நடந்திருக்கும்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதனால அவங்க எல்லாருடைய ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணிக்கிட்டு குடும்பத்தோட அந்த ஊரை விட்டே காலி பண்ணிட்டு போயிடலாம்னு முடிவு பண்றாங்க. ஆனா முன்னாடி நாள் நைட்டு நடந்த எதுவுமே அந்த பையனுக்கு ஞாபகமே இல்ல. அதனால அவனுக்கு அந்த ஊரை விட்டு போகிறதுக்கு சுத்தமா மனசே இல்ல. அதனால அந்த பையன் என்ன பண்றானா அவங்க அம்மா அசந்த நேரமா பார்த்து அவங்களே அந்த சீக்ரெட் ரூம்குள்ள போட்டு அடைச்சிட்டு ஸ்கூல்ல நடக்கிற ஒரு பார்ட்டிக்கு போயிடுறான். அங்க போன கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் அவனுடைய உடம்பு டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு திரும்பவும் அவன் உல்ஃபாவே மாறிடுறான். மாறினது மட்டும் இல்லாம பக்கத்துல இருந்த ஒரு பொண்ணையும் சாகடிக்கிறதுக்காக அப்படியே ஜம்ப் பண்றான். ஆனா அதுக்குள்ளேயே அவனை யாரோ ஷூட் பண்ணிடுறாங்க. யாரா அதுன்னு பார்த்தா அது வேற யாரும் இல்ல, அந்த பையனுடைய அம்மா தான். அவனை அவங்க திரும்பவும் அந்த சீக்ரெட் ரூம்குள்ளேயே கூட்டிட்டு போய் அடைச்சிட்டு அவனுக்கு அந்த அடிப்பட்ட இடத்துல மருந்து எல்லாம் போட்டு விடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைனா ஊர் மக்களுக்கு இவன் இந்த மாதிரி இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு கையில கட்ட கொம்பு கத்தி எல்லாம் எடுத்துக்கிட்டு அவனை சாகடிக்கிறதுக்காக அவனுடைய வீட்டுக்கு வெளியில வந்து சுத்து போட்டுறாங்க. இப்ப இந்த பையனுடைய அம்மாக்கும் வேற வழி இல்லாம அவனை கட்டி போட்டு வச்சிருந்த சங்கிலி எல்லாத்தையுமே அவுத்து விடுறாங்க. ஆனா அவன் அவங்க அம்மாவை மட்டும் ஒண்ணுமே பண்ணல. கடைசியில அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க வீட்டு டோருக்கு முன்னால போய் நின்னுக்கிட்டு ஊர் மக்கள் எல்லாரையுமே எதிர்க்கிறதுக்கு தயாராகுறாங்க.